இஷானோட வீட்டில் இருந்து அவனோட டிராயிங்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கிட்டையும் காமிச்சு நல்லா இருக்குல்லன்னு சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம எல்லாருக்கும் ஏபிசிடி நல்லாவே படிக்க தெரியும், ஆனால் ஏபிசிடி படிக்க தெரியாத ஒருத்தர் இருக்காருன்னு சொல்ல இஷானும் ரொம்ப பயப்படுவான். சாரா ரொம்ப பெரிய புத்திசாலின்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொல்ல இவங்க மட்டும் இல்லை, எடிசனும் சரி அமிதாப் பச்சனும் சரி இவங்களுக்குலாம் எழுத படிக்க தெரியாது, அதனால உங்கள் திறமையை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும்னு எல்லாரையும் வெளியே கூப்பிட்டு போய் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் செய்யுங்கன்னு சொல்லிடுவான். இஷானா அவன் கையில் இருக்கிற பொருள்லாம் வச்சு ஒரு சின்ன போட்டு மாதிரி ரெடி பண்ணுவான். பசங்களாம் அதை பார்த்து நல்லா இருக்குன்னு கிளாப் தட்டுவாங்க. இதெல்லாம் பார்த்த டீச்சரை பிரின்சிபல் கிட்ட போய் அவனோட டிராயிங்லாம் காமிச்சு அவனுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்குன்னு பர்மிஷன் கேட்டு டெய்லிக்கு 3 மணி நேரம் ஸ்பெஷல் கிளாஸ் எடுப்பாரு. மண்ணில் எழுதியும் ஸ்கெட்சில் வரைஞ்சும் ஏபிசிடியும் பெரிய பாக்ஸில் வரைஞ்சும் ஸ்டெப்ஸில் ஏறியும் 1-2 கற்றுக் கொடுப்பாரு. அவர் நல்லா சொல்லி கொடுத்ததுனால இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதவும் படிக்கவும் நல்லாவும் கற்றுக்குவான். ஆல்மோஸ்ட் எல்லா சப்ஜெக்டையும் நல்லா படிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால வர சண்டே டிராயிங் காம்படிஷன் வச்சுக்கலான்னு பர்மிஷனும் வாங்கி அந்த காம்படிஷனில் பசங்க மட்டும் இல்லை டீச்சர்ஸும் கலந்துக்கணும்னு நோட்டீஸ் போர்டில் இருக்கும். அந்த இடத்துக்கு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் வந்துற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டீச்சர்ஸை நல்லா காமெடியாகவும் வரைஞ்சி காமிப்பாங்க. சரி, டீச்சர்ஸும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட உட்காந்து வரைய ஆரம்பிக்க கொஞ்ச நேரத்துல இஷான் வந்துருவான். சாரும் இஷான் கையில ஒரு ஷீட்டு கொடுத்து வரைய சொல்ல இஷானும் தனியா போய் உட்காந்து அவங்க அம்மா கொடுத்த ஸ்கெட்சை வச்சு நிறைய கலர் யூஸ் பண்ணி நல்லா வரைய ஆரம்பிச்சிருவான். இங்க சாரும் தனியா வரைய ஆரம்பிச்சிருவாரு. இஷான் முடிச்சு எடுத்துட்டு வந்து காமிச்சா அது ரொம்ப அருமையாவே வந்திருக்கும். இஷானும் அவர் வரைஞ்ச பெயிண்டிங் போய் பார்க்க அவர் இஷானை தான் சிரிச்ச மாதிரி பெயிண்டிங் பண்ணிருப்பாரு. இதை பார்த்த இஷானும் ரொம்பவும் சந்தோஷப்படுவான். இந்த காம்படிஷன்ல ஆக்சுவலி 2 பெயிண்டிங் வின் பண்ணிருக்கோம். ஆனா பிரின்சிபல் ஏதாச்சும் ஒன்னத்தை தான் செலக்ட் பண்ணுன்றதுனால இஷான் பெயிண்டிங்க்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துருவாங்க. இப்போ இஷானுக்காக எல்லாரும் செம்மையா கை தட்டுறாங்க. இஷானும் அமைதியா எல்லாத்துக்கும் நடுவில் நடந்து வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸும் வாங்குறான். அப்படியே ஓடி போய் அந்த டீச்சரையும் கட்டி பிடிச்சி செம்மையா அழுவும் ஆரம்பிச்சிடறான். அந்த வருஷத்தோட எக்ஸாமும் முடிய அவங்க பேரண்ட்ஸ் வந்து கூப்பிட்டு போக வந்திருப்பாங்க. பிரின்சிபலும் இந்த ஸ்கூலோட கவர் பேஜ்லேயே உங்க பையனோட டிராயிங் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காமிச்சு உங்க பையன் ரொம்ப அருமையா வரையறான், நீங்க அவனை பெற்றதுக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லுவாரு. மற்ற டீச்சர்ஸும் இஷானை நல்லா பாராட்டி பேசி உங்க பையன் எல்லா சப்ஜெக்ட்லயும் பாஸ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அவங்க அப்பாவோ என் பையனை என்னால் புரிஞ்சிக்க முடியல, ஆனால் நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க.